வீடியோவை பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விடுமுறை நாள் சந்திப்பு பார்ட் 2. கண்ணாமூச்சி விளையாட்டு. அன்னைக்கு ஒரு நாள் தியாவும் கவியும் விளையாடுவதற்காக காட்டுக்கு வந்தாங்க. அப்போ தியானம்மா பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. அந்த ஒரு வாரம் எப்படி போச்சுடி? ஸ்கூல் போகாம வீட்ல சும்மாவே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுடி. அம்மா சித்தி வீட்டுக்கும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க. உனக்கு எப்படி போச்சுடி? எனக்கு சூப்பரா போச்சுடி. நான் எங்க மாமா வீட்டுக்கு போனேன். அங்க பக்கத்துல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க கூட விளையாண்டு ஜாலியா போச்சு. நான் அங்கேயே தான் இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அம்மா தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓ அப்படியா? ஜாலிதான். அப்ப நீ படிக்கவே இல்லையா? லீவ்ல கூட படிக்கிறதா? எப்படிரா? நான் ஸ்கூலுக்கு போனாவே படிக்க மாட்டேன். நீ வேற ஏந்தியா? ஜாலியா விளையாண்டே. இன்னைக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சுது. அதான் உன் கூட விளையாடலாம்னு வந்தேன். விளையாடுறதா? என்ன விளையாடலாம்? விளையாட்டா? நானும் வரட்டா? வந்துட்டான்டா. எப்படித்தான் கரெக்ட் டைம்க்கு வர்றான்னு தெரியல. ஆள்கனை வச்சு ஃபாலோ பண்றானா? என்னதியா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. என்ன ஸ்பெஷல்? அப்புறம் உன்ன மாதிரியா இருப்பாங்க? ஐயோ இந்த கவி வேற. ஏய் கவி, நான் உன்ன சொன்னனா உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் நீ இப்படி பேசுற. ஓ, உன்ன நிறைய பேர் சொல்றாங்களா? இவ வேற டைமிங்ல கலாச்சி விட்டுறா. சரி விடு கவி, விளையாடலாம்னு பேசிட்டு இருந்தீங்க. நானும் வரேன். 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நல்லாதானே இருக்கும். 3 பேர் விளையாண்டா நல்லாதான் இருக்கும். ஆனா உன் கூட விளையாண்டா நல்லா இருக்காது. கவி, 3 பேரும் விளையாடலாம். அவன் தான் ஆசையா கேக்குறான்ல, எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். என்ன 3 பேரும் விளையாடுறீங்களா? என்ன விளையாட்டு? நானும் வரட்டா? ஒரு எருமையவே எங்களால சமாளிக்க முடியலன்னு இருந்தேன். இப்போ இன்னொரு எருமை வந்துருச்சா? ஏ கவி, என்ன எருமைன்னு சொன்னது கூட பரவாயில்ல. என் தலைவன் விஷ்ணுவை பார்த்து எருமைன்னு சொல்ற. உனக்கு எவ்வளவு தைரியம்? டேய், அவனே பெரிய லூசு. அவன் தலைவன்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய லூசா இருப்ப? என்ன தலை உன்னவே எருமைங்கிறா லூசுங்கிறா, நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. ஏண்டா நான் ஏதும் சொன்னா அவ இன்னும் கேவலமா பேசுறதுக்கா? நான் எப்படி கேட்காத மாதிரி இருக்கிறேன், அதே மாதிரி நீயும் இரு. நீயாடா எனக்கு தலைவர்? சரி சரி தியா, விளையாடலாமா? கவி, நாங்க வேணாம், போய் ஒளிஞ்சிக்கிறோம். நீ கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்கலாமா? நீங்க போங்கடா. நான் உங்களை கூப்பிடவே இல்ல. விளையாட்டுக்கு சேர்க்கணும்னா உங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தங்க தான் அவுட்டு. 2 பேத்துல யாரோ ஒருத்தர் போங்க பார்க்கலாம். சரி சரி விடு கவி, நானே போறேன். நீங்க ஒளிஞ்சுக்கங்க. எங்க இந்த கவிய காணோம்? அட லூசு சரண், ஒளிஞ்சிருக்க சொன்னா எப்படி நின்னுட்டு இருக்கான் பாரு. சரணையும் தியாவையும் விட்டுடலா, இந்த கவி அவுட் பண்ணிடலா. ஆனா அவளையே காணோம். ஓ, அங்க போய் ஒளிஞ்சு இருக்கியா? கவி ஐஸ் ஒன்னே. டே விஷ்ணு, என்னடா ஏமாத்திரியா? நீ சரணையும் தியாவையும் தானே ஃபர்ஸ்ட் பார்த்த. அத நானே பார்த்தேன். அப்புறம் ஏண்டா என்ன ஃபர்ஸ்ட் அவுட் நீ சொல்ற? நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சரணையும் தியாவையும் இன்னும் பார்க்கவே இல்லை. டேய், பொய் சொல்லாதடா. நான் பார்த்தேன். நீ சரணையும் தியாவையும் பார்த்தத. நான் விளையாட்டுக்கே வரல, வீட்டுக்கு போறேன். நானும் சரணுமே போறோம். நீங்க இங்கேயே விளையாடுங்க. அப்பா வேற காட்டுக்கு வர சொன்னாங்க, நான் போறேன். இன்னுமாடா யாரோ காட உன் காடுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற? நல்ல வேளை அவங்க போயிட்டாங்க. அவங்க கூட விளையாடுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. இப்ப நம்ம மட்டும் விளையாடலாம், சரியாடி? சரிடி, நான் போறேன். நீ ஒளிஞ்சுக்கோ. இனி யாரையும் சேர்த்த வேணாம். நம்மளே விளையாண்டுக்கலாம். வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்காக நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.